ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றத நீங்க ரொம்ப அழகா சொல்ல போறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கீறி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மலை போல் நின்றாலும் கலங்காத மனத்திற்கு சொந்தக்காரர்கள் தானே நீங்கள் விருச்சிக ராசி. எத்தனை இழப்புகள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இழப்புகள். ஒரு சுபகாரியம் கூட வீட்டில் நடக்காதா, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகரமாட்டோமா என்று கலங்கியவர்களுக்கு எல்லாம் ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு காலம். நான் சொல்வதை நன்றாக கவனித்து பாருங்கள். ஏதோ ஜோதிடம் சொன்னேன் என்று சொல்வதை விட அப்படி இப்படி என்று சொல்வதை விட இப்படி ஒரு நெருப்பு இருக்குது. தொட்டா சுடுன்னு சொல்கிறோம். இல்லை தொட்டுத்தான் பார்ப்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த நம்பிக்கை இந்த காலத்தில் அவ 1000 பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கின்றார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் யார் நினைக்கின்றார்கள். அந்த வகையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான யோக பலன் கிடைக்கணும். அதே நேரம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். அதே காலகட்டத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுரு மட்டுமல்ல, அற்புதமாக சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். குறுகிய காலம்தான் அங்கு இருக்கின்றார்கள். தங்குகின்ற இடம் சந்திரனுடைய இடம். சந்திரன் யாருன்னா மனோகாரகன். குருவை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் நட்பு கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், இரத்தகாரகன். சூரியன் ஆத்மகாரகன், பிதகாரகன். அதே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியனும் செவ்வாய் அதோட சந்திரனும் அவருக்கு நட்பு தானே. ஆனாலும் கூட புராண ரீதியாக சில சங்கடங்கள், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஒரே இடத்துல 2 குரு தங்குகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். குருவுடைய பார்வை என்று சொன்னேன். 5, 7, 9 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கின்றார். குரு பார்க்கின்ற பார்வை தொட்டது துலங்கும். குடும்பத்தில் நிலவிய குழப்பம் நீரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள். மதில்மேல் பூனையாக தத்தளித்த உங்கள் வாழ்க்கைக்கு தெளிவான தைரியமான தன்னம்பிக்கையான ஒரு வாழ்வு. ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். அரசு துறையில் வேலை கிடைக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி தக்க பலனை தரும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. முடிந்தவரை பிற விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. ஆற்றல் போட்டாலும் அளந்து போடும் என்பதை போல ஒரு சேமிப்பு இருக்கும். அதே நேரத்தில் இந்த காப்பீடு என்று சொல்வார்கள். அந்த காப்பீடு இதில் நீங்கள் முதலீடு செய்யுங்க. காரணம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் விலை அதாவது உயர்ந்தது சிறந்தது என்று பார்த்தால் வாழ்க்கையில் கல்வியும் மருத்துவம் தான். அது இரண்டுமே கைக்கு எட்டாத ஒரு நிலை. பணம் சார்ந்த ஒரு விஷயமா போயிடுச்சு. மனவேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காப்பீடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உடல்நிலை பாதிப்புகள் சிலருக்கு வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள். அந்த வகையில் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமோ இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு. கவனமாக தேர்ந்தெடுங்கள். பேச்சில் மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு 9ல் பாக்கிய குருங்க. எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லாம் அமைந்து விட்டது என்று கூத்தாடுவதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அடக்கம் அமரருள் ஊக்கம். அந்த வகையில் திருத்தணி பாதசனீஸ்வர ஆலயம் சென்று
அந்த பாதசேஸ்வரர் ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்கள் கையினாலே அபிஷேகம் பண்ணுங்க. அங்குதான் சகஸ்ரலிங்கேஸ்வரர் இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் நவகிரகத்தினுடைய குரு உங்களுக்கும் எனக்கும் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி இருக்கின்றார். அவரையும் வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றத்தை, எதிர்கால திட்டத்தை தீட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேச்சில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேச்சில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேச்சில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.